இன்றைய நாள் ஒரு சிந்தனை நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கின்றேன். இன்றைய நாள் ஒரு சிந்தனை நிகழ்ச்சியில் நான் சொல்லப்போவது, உங்கள் எல்லாருக்கும் தெரியும், ஸ்ரீலங்காவில் மழை, காற்று, இதனால் பல பல என்று சொல்வதை விட இலங்கை முழுதும் பாதிக்கப்பட்டிருக்கின்றது. இவர்கள் வீடுகளை இழந்து, உடைமைகளை இழந்து, உயிர்களை இழந்து தவித்து கொண்டிருக்கிறார்கள். இருக்கிற இடமில்லாமல் அலந்திரப்படுகிறார்கள். இவர்களுக்கு என்னுடைய அனுதாபங்களையும் சோகத்தையும் தெரிவித்துக் கொண்டு, இதற்கு பைபிளில் இருந்து ஒரு வசனத்தை வாசித்து காட்டுகிறேன். அதனுடைய சில வார்த்தைகளை சொல்லுகிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 7 வாசிச்சிங்கனால் 7 முதலாவது, இவைகளுக்கு பின்பு பூமியின் 4 திசைகளிலும் 4 தூதர்கள் நின்று, பூமியின் மேலாவது, சமுத்திரத்தின் மேலாவது, ஒரு மரத்தின் மேலாவது காற்று அடியாதபடிக்கு பூமியின் 4 காற்றுகளையும் பிடித்திருக்க கண்டேன். ஜீவனுள்ள தேவனுடைய முத்திரை கோலையுடைய வேறொரு தூதன் சூரியன் உதிர்க்கும் திசையிலிருந்து ஏறிவர கண்டேன். அவன் பூமியையும் சமுத்திரத்தையும் சேதப்படுத்துவதற்கு அதிகாரம் பெற்ற அந்த 4 தூதரையும் நோக்கி, நாம் நமது தேவனுடைய ஊழியக்காரரின் நெற்றிகளில் முத்திரை போட்டு தீரும் அளவும் பூமியையும் சமுத்திரத்தையும் மரங்களையும் சேதப்படுத்தாதிருங்கள் என்று மகா சத்தமிட்டு கூப்பிட்டான். இதை பார்த்தீங்கன்னு சொன்னால், ஏற்கனவே 4 தூதர்கள் புறப்பட்டு வந்து விட்டார்கள். இந்த உலகத்தை அழிப்பதற்காக, காற்று, மழை இவைகளால் அழிப்பதற்காக வந்து விட்டார்கள். ஆனாலும் இன்னொரு தூதன் வந்து அவர்களை தடுத்து நிறுத்தியிருக்கிறான். இப்போதைக்கு அழிக்காதீங்க, இன்னும் சனங்கள் மனம் திரும்ப வேண்டும், ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அந்த தூதன் அவர்களுக்கு கட்டளையிடுகிறான். இந்த சனங்கள் அழிந்து போவது, இறந்து போவது தேவனுக்கு விருப்பம் இல்லை. அதனால் இவர்கள் இன்னும் மனம் திரும்ப வேண்டும் என்பதற்காக அவகாசம் கொடுத்து இந்த தூதரை கட்டுப்படுத்தி வைத்திருக்கிறான் இந்த ஒரு தூதன். அதில் ஒரு சில அறிகுறிக்காக இந்த சேதங்கள் வந்திருக்கின்றது. எனவே நாங்கள் மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவிடம் பாவ மன்னிப்பு கேட்டு இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தால் இன்னும் இந்த உலகத்தில் வரப்போகிற அழிவுகள், பசி பட்டினிகள், துன்பங்கள், துயரங்கள், இறப்புகள், உயிரிழப்புகள் இவைகளிலிருந்து எங்களை பாதுகாக்க முடியும். இந்த வருடம் முடிவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 2026 போகிறோம். இன்னும் ஒரு மாதம் இருக்கின்றது. இந்த வார வருஷங்களில் நிறைய பசி பட்டினியால் சனங்கள் இறக்க போகிறார்கள், இறக்க நேரிடும். அதுக்கு ஆதார வசனமாக நீங்கள் அதே வெளிப்படுத்தல் 6:8 வாசிக்கலாம். நான் பார்த்தபோது இதோ அங்கே நிறமுள்ள ஒரு குதிரையை கண்டேன், அதில் ஏறி இருந்தவனுக்கு மரணம் என்று பெயர், பாதாளம் அவன் பின் சென்றது, பட்டயத்தினாலும் பஞ்சத்தினாலும் சாவினாலும் பூமியின் துஷ்ட மிருகங்களினாலும் பூமியின் காப்பங்கள் உள்ளவர்களை கொலை செய்யும்படியான அதிகாரம் கொடுத்துருக்கேன்னு சொல்லி, இப்போ நான் முதல் வாசித்ததுக்கு அதுக்கு முன்னுக்கு உள்ள வசனம் 6:8 இதில் இருக்கின்றது. பசி பட்டினியால் சனங்கள் இறப்பார்களை நீ அவை வார வருஷத்தில் நாங்கள் அதை காணக்கூடியதாக இருக்கும். இப்போ இந்த சொல்லாங்கால நடந்த இந்த அழிவுக்கு சனங்களுக்கு இனி வருமானங்கள் இருக்காது, வாழ்வதற்கு என்ன செய்வென்று தவிப்போடு இருப்பார்கள். இது இப்படியே தொடர்ந்து பஞ்சத்துக்குள்ளே கொண்டு போகும்.
பசி பட்டினி வரும். அப்போ வார வருஷத்தை நாங்கள் பார்க்க முடியும். வார வருஷத்தில் சாப்பாடு உணவு இல்லாமல் சனங்கள் இறப்பார்கள். எனவே இயேசு கிறிஸ்துவிடம் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து நாங்கள் அவரிடம் கேட்கும்போது அவர் எங்களை பாதுகாப்பார். இன்னும் ஒரு வசனம் இருக்கிறது, பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன் என்று சொல்லி. அப்போ அந்த நித்திய ஜீவன் இயேசு கிறிஸ்துவிடம் மட்டும் இருக்கின்றது. எனவே நாங்கள் அந்த தேவனுடைய முத்திரையை தரிக்க வேண்டும். அது வரைக்கும் தான் இந்த உலகத்தில் அவகாசம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கூடிய சீக்கிரம் இந்த அழிவின் உபத்திர காலத்துக்குள்ளே நாங்கள் இப்போவே போய்கொண்டிருக்கிறோம். இனி வார காலங்கள் இன்னும் உபத்திர காலங்களாக வரும். ஏற்கனவே நான் ஒரு வீடியோ போட்டேன், இந்த உலகம் இராணுவமயமாக்கப்படுதுன்னு சொல்லி. அதாவது எந்த ஒரு நாட்டை பார்த்தாலும் இராணுவத்துக்கு தான் முதல் இடம் கொடுக்கிறார்கள், இராணுவத்தை பலப்படுத்துகிறார்கள். ஃப்ரான்ஸாக இருந்தாலும் சரி, லண்டனோ, அமெரிக்காவோ, சீனாவோ, ரஷ்யாவோ, இந்தியாவோ, எந்த நாட்டை பார்த்தாலும் இராணுவத்துக்கு தான் முதலிடம் கொடுக்கிறார்கள். இப்படி இராணுவமயமாக்குறார்கள். இந்த உலகம் இராணுவமயத்தை நோக்கி போய்கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த ஏழை எளியவர்கள் கஷ்டப்படுவார்கள், துன்பப்படுவார்கள், வறுமைகளால் போய்கொண்டிருக்கிறார்கள். எனவே கவனமாக இருங்கள், வஞ்சிக்கப்படாமல் இருங்கள், எச்சரிக்கையாக இருங்கள் என்று சொல்லி மீண்டும் என்னுடைய இரங்கலையும் வேதனையையும் சோகத்தையும் தெரிவித்து கொண்டு இன்றைய நாள் ஒரு சிந்தனை நிகழ்ச்சியை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.